ஹாய் பிள்ளைங்களா, வணக்கம். உங்கள் சத்தியம்மா. குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆடி அமாவாசைக்கு செஞ்சாகணும். குலதெய்வ வழிபாடு முறைப்படி செய்யாதவங்க, குலதெய்வம் தெரியாதவங்க இந்த மாதிரி என்ன ஆகும்னா பித்ருதோஷம் கிரகதோஷம் ஜாஸ்தி ஆகும். இதனால் நம்ம என்ன பண்ணணுன்னா, இஷ்ட தெய்வத்தை வணங்குறவங்க வணங்கிட்டே இருப்பாங்க. ஆனால் குலதெய்வம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் என்ன பண்ணலான்னா, குலதெய்வம் தெரியாதவங்க மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியை வணங்கினோம்னா அவ்வளோ ஒரு நல்லது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அகிலம் பிறக்கும் முன்பே பிறந்த ஆதிசக்தி அங்காள பரமேஸ்வரி, தெய்வங்களுக்கெல்லாம் மூத்த தெய்வம் குலதெய்வம் அவதான். குலதெய்வம் தெரியாதவங்களும் வழிமுறை தெரியாதவங்களும் அங்காள மண்ணை நம்ம கையெடுத்து கும்பிட ஆரம்பித்தோம்னா செல்வாக்கு பெருகும். அது இன்னைக்கு அமாவாசைக்கு செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட குலதெய்வங்களை கும்பிட்டது, அதே மாதிரி முன்னோர்களை கும்பிட்ட பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும். இன்றைக்கி ஆடி அமாவாசைங்கிறதுனால நிறைய பேர் பெற்றோர்களுக்கு இறந்தவங்களுக்கு திதி கொடுப்பாங்க. அதுக்கு இந்த மாதம் உகந்தது இந்த ஆடி அமாவாசை, சரிங்களா? நிறைய பேர் முன்னோர்களுக்கு நம்ம சாப்பாடு தண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதாவது இந்த அமாவாசைக்கு குறிப்பாக செஞ்சே ஆகணும். மிச்ச அமாவாசைக்கு நம்ம ஒரு பிடி சோறு வச்சு தண்ணி வைக்கலாம். ஆனால் இந்த அமாவாசைக்கு நம்ம இந்த மாதிரி ஆறுகளில் குளங்களில் போய் மூழ்கி எந்திரிச்சு அவங்கள நினச்சி செஞ்சுட்டு வந்தோம்னா ரொம்ப சிறப்பு. குலதெய்வம் தெரியாதவங்க அங்காள பரமேஸ்வரியை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக முன்னுக்கு வருவீங்க, சரிங்களா? ஓம் சக்தி அங்காள சக்தி. நல்லதை மட்டும் நினைப்போம், நல்லதே நடக்கும்.